எப்போ போனாலும் ஜாலியா, "ஏய் வாயா வாயா ராஜகோபால் வா 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 உட்காரு" அப்படின்னு பேசுறவரு, அந்த முந்தா நாள் மட்டும் தான் அப்படி அந்த கண்ட்ரோல் பண்ணாரு. இப்ப நான்லாம் என் ஒய்ஃப் இறந்தப்ப அண்ணன் வந்து கார விட்டு இறங்கி என் வீட்டுக்கு வந்து இப்படி பண்ணிட்டு மாலை போட்டு வந்தோனே என் கைய பிடிச்சோனே அழுதுட்டேன் நான். நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனா அவருக்கும் அழுகை வருதுன்னு. அழுகைய கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படி அப்படி இருக்காரு. ஃபேஸ்ல தெரியுது அது. ஏன்னா அந்த மாரி ஒரு கவுண்டமணி அண்ணன நான் பார்த்ததில்ல இத்தன வருஷத்துல. 30 வருஷம் அவரு கூட ஒர்க் பண்றேன். ம். பார்த்ததில்ல அது. அது மாரி. அதே சமயத்துல, இப்ப நம்ம சத்யராஜ் சார் பத்தி பேசும்போது, சத்யராஜ் சாரோட மனைவியும் ரொம்ப நாளா கோமால இருக்காங்கங்கிறது அவங்களும். ரொம்ப ரீசென்ட்டா தான் நமக்கு தெரிய ஆமா, வந்துச்சு. ஆமா. ஸோ அவங்களுக்கும் என்ன பிரச்சனை ஏதாச்சும் தெரியுமா? அது தெரியல. ஆனா அந்த கோமா ஸ்டேஜ் இருக்காங்கன்றது நான் கேள்விப்பட்டேன். ம். அவரும் அப்படிதான். அந்த வருத்தங்கள மறைச்சிட்டு தான் வெளிய வந்து நடிக்கிறது, வைக்கிறது. என்ன பண்றது? இந்த ராஜபாட்டு ரங்கத்துறையில சிவாஜி ஒரு "சின்சினக்கா சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்தான்னு" பாடுவார். அதாவது தங்கச்சி இறந்துருச்சுன்னு வந்து சொல்லுவாங்க ஆ. தகவல். ஆனா நாடகத்த கட் பண்ண முடியாது. ஆடியன்ஸ் பூரா டிக்கெட் எடுத்து உட்காந்துருப்பான். நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வல்ல அழுகிறேன் நான் அந்த பாட்டுக்கு அழுகாதவங்களே கிடையாது. அந்த மாரி தான் ஒவ்வொரு நடிகனும். வீட்ல மனைவியோ, மத்தவங்களோ உடல்நிலை சரியில்லாம இருந்தால் கூட, அதெல்லாம் மறைச்சுக்கிட்டு, கவலைகள மறைச்சிட்டு தான் மக்களுக்கு நடிச்சு சிரிப்ப வரவழைக்கிறது. வேற என்ன பண்றது? கலைஞன்னா அதான். அது மாரி தான் கவுண்டமணின்னு. இந்த 2 வருஷமா அவங்க முடியாம இருக்காங்க. என் படத்துல வந்து நடிச்சாங்க, டப்பிங் பேசுனாங்க. உள்ளுக்குள்ள வருத்தம் இருக்கும், காட்டிக்க மாட்டாங்க.